ரெக்கார்டிங் தானே. இப்ப நாங்க பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ். இது அல்ஹம்து என்கிற வேர்ட் அல்ஹம்துலில்லாஹ் இது வேர்பா நவுனான்னு பார்த்தோம். இது அல்ஹம்து என்கிறது நவுன். இது நவுன் டைம்லெஸ். இது பெர்மனன்ட். அதுக்கு யாரும் தேவையில்லை. அதை செய்யறதுக்கு சரிதானே ஒரு டூவர் தேவையில்லை. ஐ பிரேஸ் என்கிறது வேர்ப் அப்படித்தானே. அந்த வேர்புக்கு ஐங்கிற புரோனவுனை போட்டாதான் அது என்ன நடக்கும், செயல்ல இறங்கும். ஆனா நவுனுக்கு ஐங்கிறவர் தேவையா? அவர் நோ நீட் ஆஃப் எனிஒன், டூவர் தேவையில்லை. இதுதான் இந்த கான்செப்ட். இது எப்படி பியூட்டிஃபுல்லா வருது பார்ப்போம். சோ இது நவுன் டைம்லெஸ், இண்டிபெண்டன்ட் நவுன், நோ நீட் ஆஃப் சம்பன். அப்ப இதுல மீனிங் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் என்ன மீனிங் பார்ப்போம். Praise and thanks belongs to Allah. Alhamdulillah. யாருக்கு இந்த புகழும் நன்றியும் யாரு குறித்தாகும்? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் சொல்ல. அப்பண்டா அல்ஹம்து டைம்லெஸ் தானே, பெர்மனன்ட். இத செய்யறதுக்கு did not use verb. யூஸ் பண்ணினண்டா ஐ பிரேஸ் அல்லாண்டா அஹ்மதுல்லா, அஹ்மதுல்லாஹ். இது verb format. அஹ்மதுல்லாஹ் வரும். ஐ பிரேஸ். அப்பண்டா ஹம்துக்கு அஹ்மதுக்கு ஐ என்கிற ஒரு டூவர் தேவை. ஆனா இவர் டூவரை யூஸ் பண்ணாம verb form யூஸ் பண்ணாம அல்ஹம்துலில்லாஹ் நவுன் யூஸ் பண்ணன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லான், அல்லாஹ் does not need of anyone to praise. அல்லாஹ்வை புகழ்றதுக்கு யாரும் தேவையில்லை. கிராமட்டிக்கலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிளியராவே சொல்லிட்டார். இது verb form இல்ல. verb என்று சொன்னா அதுக்கு ஒரு டூவர் தேவை. அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் நவுன்ல யூஸ் பண்ணிக்கிறேன். இது டைம்லெஸ், பெர்மனன்ட். அதுக்கு யாரும் தேவையில்லை. நாங்க தான் அவனை புகழணும் என்ற அவசியமே இல்லை. அல்லாஹ் புகழும் அவனுக்கே உரித்தான். சரிதானே? அது why not I said இன்னல் ஹம்துலில்லாஹ். இன்னல் என்கிறா இன்டீட் அல்ஹம்துலில்லாஹ்னு நான் சொல்லல. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல. அப்படி சொல்லலாம் தானே, பிரஸ் பண்ணி சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம்னு பாப்போம். இப்ப indeed praise and thanks belongs to Allah. இன்னல் ஹம்துலில்லாஹ் அப்படி எல்லாம் நீங்க இந்த சென்டென்ஸ்லாம் பாத்தீங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். indeed praise and thanks to Allah. இதை விளங்குவோம். சென்டென்ஸ் ரெண்டு இன்ஃபர்மேஷனை கிடைக்கும். ரெண்டு விடயங்களை சொல்லும். ஒன்று சென்டென்ஸ்ல இன்ஃபர்மேஷன், நியூஸ். அடுத்தது இமோஷனல் சென்டென்ஸ். அது நான் பார்ப்போமா? சென்டென்ஸ் பார்க்கல. சென்டென்ஸ் ரெண்டு வகையான விஷயத்தை சொல்லும். ஒன்று இன்ஃபர்மேஷனை கொடுக்கும், அடுத்தது இமோஷன். இன்ஃபர்மேஷன் சொன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ரைட் ஆகும் இருக்கலாம், ராங்கா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லேன் கிளாஸ் ஸ்டார்ட் அட் 7 PM. அது ஒரு இன்ஃபர்மேஷனா இல்லையா பிரதர்? ஒரு சென்டென்ஸ் தானே, ஒரு இன்ஃபர்மேஷன். இது ரைட் ஆகும் இருக்கலாம், ராங்கா இருக்கலாம் தானே. இது இமோஷனல் சென்டெனா இல்ல. இமோஷனல்டா எப்படி இருக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அவனுக்கே. ஓ அப்படி சொல்றது இமோஷன். அல்ஹம்து all praise and thanks only to Allah. இது இன்ஃபர்மேஷனா இமோஷனல்? இமோஷன். இமோஷன். இன்ஃபர்மேஷன்டா எப்படி வரும்? வாரணம். இது இமோஷனாகவும் இருக்கும், இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். சரிதானே? கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது 7 PM. praise and thanks belongs to Allahங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது இமோஷனலும் கூட. ரெண்டையும் சேர்த்து தான் இதுல அல்ஹம்துலில்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப இது இமோஷனல் and also the information. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல் ஹம்துலில்லாஹ் ஸ்டார்ட் பண்ணல? ஏன் அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டார்ட் பண்ணாண்டா இந்த சென்டென்ஸ் இது இன்ஃபர்மேஷன், இமோஷனல் டுகெதர். சரியா பிரதர்? இன்னும் ஒரு விஷயம் கிளியரா இது? ரைட். இன்னொரு விஷயம், why not Allah said லில்லாஹில் ஹம்த். லில்லாஹில் ஹம்துண்டா இது அல்ஹம்துலில்லாஹ் தானே. அல்ஹம்து ஃபர்ஸ்டா லில்லாஹி பிறகு இதுல சென்டென்ஸ் பார்க்கக்குள்ள உங்களுக்கு வருவோம். நான் பிறகு பார்க்கக்குள்ள அதுல எப்படி வரும்னு சொன்னா சென்டென்ஸ்ல எல்லா ஓர்டரும் வெரி இம்பார்ட்டன்ட். அது நாங்க பார்க்கலாம்.
அல்ஹம்து ஃபர்ஸ்டா வந்திருக்கு, லில்லாஹி பிறகு வந்திருக்கு. இதான் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப லில்லாஹிய ஃபர்ஸ்டா போட்டு அல்ஹம்த பிறகு வந்துச்சுன்னா அது மீனிங் எப்படின்னா பிரேஸ் அண்ட் தேங்க்ஸ் only belongs to Allah. லில்லாஹி ஃபர்ஸ்டா வந்து எப்படி வரும்? Praise and thanks. only belongs to Allah ன்னு வரும். நாங்க சென்டென்ஸ் பார்க்கல பாப்போமா, டோன்ட் வரி. அப்பண்டா சூரத்துல் ஜாசியாவுல 45வது ஏன் இது லில்லாஹில் ஹம்து வருது? அடிக்கடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத பத்தி பேசுறான். ஏன் சொல்லப்படனா அங்க வந்து டிபேட் ஒண்ணு நடக்குது. சிர்க் ஷேராக்களுக்கும் வித் பீப்புளோட அவங்க நடக்குது. அவங்கள கரெக்ட் பண்ணுது. அவங்களுக்கு எப்படி சொல்லணும்? அப்பொழுதுதான் நாங்க ஒன்லி எப்ப சொல்லணும்னா the praise and thanks only belongs to Allah and எப்ப சொல்லுவோம் சொன்னா அவங்க வந்து மறுத்து செல்றாக்களுக்கு கரெக்ட் பண்றதுக்கு தான் அல்லாஹ்க்குத்தான் இந்த புகழும் நன்றியும் உரித்தாக அடிக்கடி சொல்லப்பட்டது. ஆனா சூரத்தில் பாத்தியா என்ன சம்பந்தப்பட்டது? டிபேட்டா? டிபேட் இல்ல. இது அப்பீல் டு ஹியூமன் நேச்சர். இது வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் நாங்க ரிப்போர்ட் பார்க்கணும். இது வந்து சொன்னா வாய்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். எங்களுடைய இன்சைட் ஃபித்ரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பில்ட் பண்ணி வச்சிருக்கான். எப்படி பில்ட் பண்ணி வச்சிருக்கான்டா? it is inside of every human being appeal to human being. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பீல் பண்ணிங்க. என்னன்னு சொன்னா no need to argue, naturally அல்லாஹ்வுக்கே இந்த புகழும் தயங்கும் இறைவனுக்கே என்று அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். அது வந்து சூரத்துல் ஃபாத்தியா டிபேட் இல்ல. அந்த இறைவனுக்கும் இந்த சிலேவுக்கும் உள்ள ஒரு வணக்கம் தான். முதல் பாதி அவனை பத்திய நுழைச்சு, இரண்டாவது பாதி வந்து அவனுக்கு நாங்க செயல் இறங்கு. இறைவனுக்கும் இந்த சிலேவுக்கும் உள்ள தொடர்பு. இந்த நெச்சுரலாவே எங்களுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க ஃபித்ராவை வச்சிருக்கிறான். இன வாய்ஸ் வந்து என்ன செய்யணும்? இறைவன் அவனுக்குத்தான் எல்லா புகழும். அப்ப இங்க நோ டிபேட். இந்த அல்ஹம்துலில்லாஹ்ல டிபேட்ங்கிற விஷயம் இல்ல. இது வந்து நேச்சுரல் எமோஷன். விளங்குச்சானே? கிளியர்? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாங்க பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ்ங்கறத நாங்க கிராமட்டிக்கலா ஒரு அளவு அனலைஸ் பண்ணிக்கோம், இன்டர்னலைஸ் பண்ணணும். நாங்க இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த சப்ஜெக்ட் போவோம். ஓகே பிரதர்? ஏதாவது டவுட் ஒன்றுமில்லையே? இல்ல. அடுத்த கிளாஸ்ல இதுகளை கொஞ்சம் கொஞ்சமா நாம 5-10 நிமிஷம் பார்ப்போம். ஓகே, இப்ப நாம பார்ப்போம் பாயிண்டிங் வேர்ட்ஸ். அஞ்சாவது ஃபிராக்மெண்ட் பாயிண்டிங் வேர்ட் இன் இங்கிலீஷ். திஸ் நாங்க ஏற்கனவே பார்த்ததுதான். இதை நாங்க எப்படி நாங்க ஹாதா, ஹாதிஹி, ஹாஉலாய். ஹாதா வந்து ரஃபா, நஸ்பு, ஜர் எல்லாம் உண்டுதான். இதுவும் அதே தான், எல்லாம் உண்டுதான். நான் ஃபிளெக்சிபிள். இது வந்து மஸ்குலின், இது வந்து ஃபெமினின் சிங்குலர். ஹாஉலாஹி தீஸ் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதான் சொல்றேன்னு பார்த்தேன். இது பாயிண்டிங் வேர்ட்ஸ் சொல்றேன். லாலிக்க, தில்க, உலாய்க்க இது வந்து தூரத்துல உள்ளதுக்கு சொல்றது. ரெக்கார்டிங் போதுதான் என்ன? இதுவும் வந்து பாயிண்டிங் வேர்ட்ஸ் தூரத்துல உள்ளது. நாங்க இது முந்தி படிச்சேன் தானே. இப்ப இதை வச்சு இதை எப்படி சென்டென்ஸா எப்படி ஃபிராக்மெண்ட் ஆக்குறேன்னு பார்ப்போம். சரிதானே? ரைட். அப்பண்டா இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும், பெரிய கஷ்டம் இல்லை. ஹாதா, ஹாதிஹி, ஹாஉலாய். ஹாதா மஸ்குலின், ஹாதிஹி ஃபெமினின், ரெண்டும் சிங்குலர் சிங்குலர். ஹாஉலாய் புளூரல். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாத்துக்கும் உண்டுதான். இது எல்லாம் ரஃபா, நஸ்ப் எல்லாம் உண்டு. ஹாதா, 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 ஹாதி, 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 ஹாஉலாய், ஹாஉலாய், ஆய். தாலிக்கையும் அப்படிதான். தாலிக்க, 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 தில்க, 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 உலாய்க்க, உலாய்க்க, உலாய். ரஃபா, நஸ்ப், ஜர்லாம் இதெல்லாம் இஸ்ம். இதான் நாங்க மோ வேர்ட்ஸ் பார்த்தோமே. இஸ்ம் இஸ் என்னன்னு பார்த்தோம்? நேம் ஆஃப் a person, place, things, idea, adjective and more ன்னு பார்த்தோம் தானே. இதெல்லாம் உள்ளடங்கும் அவைகள். சரிதானே? அதான் இது நாங்க இது பார்த்தோம் தானே. இப்ப நாங்க இதை எப்படி வச்சு நாங்க ஃபிராக்மெண்ட் பார்க்கணும் சரி பார்ப்போம். இதுக்கு முந்தி இதெல்லாம் ப்ராப்பரா இல்லையா? பாயிண்ட் பண்றதெல்லாம் ப்ராப்பர் தானே? ப்ராப்பர். இது வந்து நான் ஃபிளெக்சிபிள். டவுட் இருக்கா? எல்லாம் ரஃபா, நஸ்ப், ஜர் எல்லாம் சேம் தானே? ரைட். இது எப்படி நாங்க நான் ஃபிளெக்சிபிள் ஆக்குறோம் பாப்போம். இதுக்கு முன்னுக்கு எதை போட்டா சரி? ஹர்ஃப் ஆஃப் ஜர் போன்ற போட்டா என்ன செய்யும்? மின் ஹாதா, இது ஜர்ல வருது. மின் ஹாதி, இப்ப ஜர் ஆகுது. மின் ஹாவுலா. விளங்கிச்சானே? எப்படி நஸ்ப் ஆக்குற? ஒரு வேர்டா போட்டுக்கொள்வோம் நஸ்ப்.
இன்ன தாலிக இன்ன தில் இன்ன உலாய் புரியுதா அப்பண்டா அப்போது என்ன செய்யும் இது வந்து ஜர் ஸ்டேட்டஸ் வருது இப்போது இன்னா போடக்குள்ள இதெல்லாம் நசிப் ஸ்டேட்டஸ்ல வரும் இன்னா வந்து அதுக்கு அடுத்த வார இசும் வந்து நசிப் ஸ்டேட்டஸ் பார்த்தாச்சானே இப்ப பார்ப்போம் இட் கேன் மேக் ஃப்ராக்மென்ட் ஓ சென்டென்ஸ் பார்ப்போம் இது எப்படி நாங்க ஃப்ராக்மென்ட் ஆக்குறோம் எப்படி சென்டென்ஸ் ஆக்குறோம் பார்ப்போம் இப்ப பார்ப்போம் அல்ஹம்துலில்லாஹ் சென்டென்ஸ் வந்தா திஸ் இஸ் ஹவுஸ் இது சென்டென்ஸா இல்லையா சென்டென்ஸ் இப்ப இது இன்விசிபிள் இஸ் கொண்டு வருது சரிதானே ஃப்ராக்மென்ட் என்று சொன்னா திஸ் ஹவுஸ் என்று சொல்றது பாயிண்ட் பண்ணு திஸ் ஹவுஸ் திஸ் கார் அப்படி சொல்லும்போது தட் கார் இது வந்து ஃப்ராக்மென்ட் சொல்லலாம் இஸ் வந்துச்சுன்னா நோ இஸ் வரும்போது சென்டென்ஸ் இஸ் இல்லாம திஸ் என்று சொன்னா பாயிண்ட் பண்ணி சொல்லுவோம் ரைட் இப்ப பார்ப்போம் ரெண்டு பாட்டு பார்த்தேன் தானே இப்போது நாங்க செய்யும் போது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம் சென்டென்ஸை பார்த்துருச்சேன் ஃப்ராக்மென்ட் ஓகே அண்ட் சென்டென்ஸ் இன் அரபிக் ஃப்ராக்மென்ட் என்னன்னு பார்ப்போம் ஒரு ஹாதல் கிதாப் ஒரு வேர்டை பார்த்துட்டு சொல்லுங்க ஹாதாங்கிறது ஃப்ராக்மென்ட் தானே ஹாதா வந்து இந்த பாயிண்டிங் வேர்ட் தானே அல் கிதாபு என்று சொல்றேன் கிதாபு தானே நார்மலா வரணும் நான் என்ன எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அல் கிதாபுன் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் அதான நார்மலா வரணும் அல்ல சேர்த்திருக்கிறேன் when you add al இது வந்து ஃப்ராக்மென்ட் ஆகுது எப்படி போகும் this book ன்னு சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் this book எப்படி சென்டென்ஸ் ஆகுறன்னு பாப்போம் அது pointer is followed by al pointerக்கு பிறகு ஒரு al and வந்துச்சுண்டா ஹல் ஹாதல் கிதாபு this book ன்னு சொல்லுவோம் ஹாதா கிதாபு இதுல கிதாபுக்கு அடுத்தது al போட்டிக்கனா இல்ல இப்ப இது சென்டென்ஸா மாறுது ஹாதா கிதாபு டிரான்ஸ்லேட் பண்ணா திஸ் இஸ் a book இதுக்கு ஹாதாங்கிற பாயிண்டருக்கு பக்கத்துல வார இசும் வந்து அல் இல்லன்னு சொன்னா அது ரெண்டுக்கும் இடையில இஸ் இன்விசிபிள் இஸ் ஒன்று இருக்குது அது வந்து வெளிப்படுத்தப்படும் பழஞ்சானே இதான் இது அதே மாதிரி ஒஃப் கிரியேட் மாறும் பாரு முதாஃபிலை கிடையில என்ன ஒஃப் கிரியேட் ஒஃப்ங்கிற வேர்டு அரபிக்ல இல்ல இஸ்ங்கிற வேர்டும் இல்ல எப்படி கிரியேட் பண்ணா பாயிண்டரோட ஒரு அதுக்கு அடுத்த வார இசும் அல் இல்லாட்டி இந்த சந்தர்ப்பத்தில் வேற நிறைய இடத்துல வரும் நிறைய சென்டென்ஸ் பார்க்கல பார்ப்போம் இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ரைட் அதர்வைஸ் இட் இஸ் a sentence ஹாஉலாஇ காஃபிரூன இது சென்டென்ஸா ஃப்ராக்மென்ட்டா சென்டென்ஸ் ஏன் அல் இல்ல ஹாஉலாஇ ஃப்ராக்மென்ட்ஸ் பாயிண்டிங் வேர்ட் சாரி பாயிண்டிங் வேர்ட் காஃபிரூன்ங்கிறது இஸ்ம் இது புளூரல் இருக்குது இது அல் இல்ல ஹாஉலாஇ புளூரல் தானே புளூரல் வேர்டோட புளூரல் வேர்டை தான் மேட்ச் பண்ணி போடணுமா சிங்குலரை சொல்லக்குள்ள சிங்குலர் ஹாதாங்கிற சிங்குலர் கிதாபும் சிங்குலர்லாம் சொல்லணும் சரியானே இந்த இசுமு கூடிய அந்த சரியா மேட்ச் பண்ணித்தான் அந்த வேர்டுகளை போட்டுக்கொள்ளணும் ஹாஉலாஇ காஃபிர் ஏனுங்கிறத சொல்லணும் இஸ்மும் பாயிண்டிங் வேர்டும் பாயிண்டிங் அட் காஃபிரூன் ரெண்டும் எல்லாம் மெச் ஆகும் நான் அப்புறம் பார்ப்போமா மெச்சாகத்தான் போகணும் மெச்சாட்டி அது சரி வராது நான் இப்ப மெச் பண்ணி போட்டீங்க உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் ஹாஉலாஇ புளூரல் இதையும் புளூரல் எல்லாம் போடும் இது அல்லில்ல தானே இது அல்லில்ல அல்லில்லாம வரும்போது இது சென்டென்ஸ் தீஸ் ஆர் நான் பிலீவர்ஸ் இது எப்படி நாங்க ஃப்ராக்மென்ட் ஆக்குற ஹாஉலாஇல் காஃபிரூன் வெரி குட் விளங்கிச்சானே இது புளூரல் இதுலயும் புளூரல் எல்லாம் போட்டுக்கணும் ஆனா இப்ப என்ன சேர்க்கும் அல் அது மீனிங் என்ன தீஸ் நான் பிலீவர்ஸ் விளங்கிச்சானே ரைட் அடுத்தது ஹாதா பயானுன் லின்னாஸ் பக்கத்துல இருக்க வேர்டை பாருங்க பயானுன் அல் பயானுன் சொல்லனா இல்ல இல்ல அப்ப ரெண்டுக்கும் இடையில என்ன வரும் இஸ் வரும் ஓகே பயானுக்கும் லின்னாஸுக்கும் கனெக்ஷன் இருக்கா பயானுக்கும் லின்னாசினுக்கும் கனெக்ஷன் இருக்கா இல்ல ஆனா லின்னா லீக்கும் லாமுக்கும் அன்னாசிக்கும் கனெக்ஷன் இருக்கு ஜார் சரிதானே இதை பார்க்கணும் நாங்க இது ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் செகண்டா வர வேர்டை தான் பார்க்கணும் இமீடியட்டா வரும் ஆனா இதுக்கு அல் இல்ல அப்ப ரெண்டுக்கும் இடையில என்ன வரும் இஸ் வரும் திஸ் இஸ் த கிளியர் ஸ்பீச் பயானுண்டா ஸ்பீச் லின்னாசி திஸ் இஸ் த கிளியர் ஸ்பீச் ஃபார் த நாஸ் no for the nas means people this is the clear speech for the nas
அடுத்தது ஹாதல் பயானு லின்னாஸ். இப்ப என்ன செஞ்சீங்க? பயானுக்கு அல்ல சேக்க. இது என்ன வரும் இப்ப? This clear speech. This clear Clear speech. speech. கிளியரா? அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு கிளியரா வழங்கிட்டு. ஹாதா ரசூலுல்லாஹி. இது ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் இருக்கு. ஆனா இது ரெண்டுக்கும் உள்ள என்ன கனெக்ஷன்? அல் வருதா? அல் வந்தா ரெண்டுக்கும் கனெக்டன் ஆயிரும். ஹாதல் பயான்ங்கிற ஒரு வேர்ட் ஆயிரும். திஸ் பயான், திஸ் காஃபிரு, திஸ் கிதாப். இப்ப இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் வருதா இல்லையா? இல்ல. கனெக்ஷன் இல்லத்தாகுதானே. கனெக்ஷன் இல்லத்தாகல ஆட்டோமேட்டிக்கா இஸ் வரும். அப்புறம் சென்டென்ஸ் வரக்குள்ள பாப்போம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அரபிக் இருக்குங்கிறத பாப்போம். ஹாதா ரசூல். அந்த அல் இல்ல, ஹாதாக்கும் பாயிண்டிங் வேர்டுக்கும் அதுக்கு வார பக்கத்துல வரங்க அல் இல்லாதால இஸ் வரும். ரசூலுக்கும் அல்லாஹ்க்கும் என்ன கனெக்ஷன்? நாலு படிச்சிருக்கேன் பாருங்க. ஒன்று மௌசூப் சிஃபா, முதாஃப் முதாஃப் இலை, ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரும் அதோட கனெக்ஷனும் முதாஃப் இலை, முதாஃப் முதாஃப். இத நாளையும் பாத்துக்கணுங்க. நீங்க இதுவரை படிச்சீங்க நாலு. இப்ப நான் அஞ்சாவது தான் இது. சரியானே? அப்ப நான் இது இல்ல. அப்பண்டா இதுக்கு அல் வராதால ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு வரும்? This is the messenger of Allah. Why I said the? இது அல்லாஹ் புறப்பரிக்கத்தால இது காமனா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இது ப்ராப்பர் ஆகும். சரியானே? This is the messenger of Allah. இப்ப எப்படி இதை நாங்க இதாக்குற? இன்ன ஹாதல் குர்ஆன. சரியாப்பா? Indeed this Quran. இது நான் இதாக்கல பிரபாவமா. இதுக்கு கொஞ்சம் வேற வேலை ஒன்று இருக்குது. இதை நான் உங்களுக்கு திரும்ப முதாஃப் வரக்குள்ள எப்படி வாரங்க பார்ப்போம். இன்ன ஹாதல் குர்ஆன. இது என்ன? Indeed this Quran. இது வந்து ஃப்ராக்மெண்ட். சரியானே? நாங்க இதை இப்ப முதாஃப் ஃப்ராக்மெண்ட்க்கு எப்படி செய்யறங்கிறத பார்ப்போமா, எப்படி ஃப்ராக்மெண்ட் ஆக்குறங்கிறத பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அது பிறகு பார்ப்போம். கிராமட்டிக்கல் ரூல் என்ன சொன்னா, முசார் இஸ்ம் இஷாரா வ முசாரின் இலை. அது ரெண்டும் வந்து இஷாராவும் இது வார பக்கத்துல முசாரின் இலை வார அடுத்த வார இஸ்ம் ரெண்டும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் மேட்ச் ஆக வேண்டும். சரியானே? நத்திங் கேன் கம் பிட்வீன். இது ரெண்டுக்கும் இடையில ஒன்றும் பெறப்படாது. வந்திருக்கா? இல்ல. இதுவும் மேட்ச் ஆகும். ஹாதா சிங்குலர், கிதாபும் சிங்குலர். ஹாதா கிதாபுன் ரஃபா, ஹாதா ரஃபா இருக்கலாம், நஸ்பா இருக்கலாம், ஜர்ரா இருக்கலாம். இப்போது நாங்க ரஃபா எடுத்து கொள்ளணும். சிங்குலர் மஸ்குலின், சிங்குலர் மஸ்குலின், கொமன் கொமன். மெச் ஆயிட்டா இல்லையா? சாரி, இஞ்ச மெச் ஆயிட்டு. இது வந்து மெச்சா இல்லையா? ஹாதா இது வந்து கொமன் தானே. ஹாதா கொமனா புறப்பரா? சாரி, ஹாதா ப்ராப்பர். புறப்பையா? ஹாதா புறப்ப, ஹாதா புறப்ப. இது கொமன் இல்லைன்னு. ஏன்னா பாயிண்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் புறப்பர் தானே. ஆனா இதெல்லாம் மெச்சா அல். இது அல் கிதாப் இருக்கிறதால இது புறப்ப, இதுவும் புறப்ப. என்ன இதுல ஹாதா கொமன், கிதாபு கொமன். சரியானே? சிங்குலர் சிங்குலர். வேற என்ன மிஸ் ஆகுது? இது ஆன் ஆன். இது என்ன? இது ப்ராப்பர், இது கொமன். சாரி, இது ப்ராப்பர், இது கொமன். சரியா? ஹாதா ப்ராப்பரா இல்லையா? டைப் தான் இங்க டிஃபரெண்ட் ஆகுது. ஹாதா ப்ராப்பரா இல்லையா? கிதாபு கொமன். கொமன் மெச்சாகுதா இங்க? இல்ல. அப்ப என்ன ஃப்ராக்மெண்ட் ஆகுமா? இல்ல. இதுல ஹாதா ப்ராப்பர், அல் கிதாபு அல்ல சேர்க்கறதால இது ப்ராப்பர் ஆகுது. சோ சிங்குலர் சிங்குலர், கொமன் கொமன், ப்ராப்பர் ப்ராப்பர், மஸ்குலின் மஸ்குலின், ரஃபா ரஃபா. கிளியர் தானே? ஹாஉலாஇ ப்ளூரல் ப்ளூரல். இது வந்து அல் இருக்குது ப்ராப்பர். ஹாஉலாஇ பாயிண்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பர். இது வந்து ப்ளூரல் ப்ளூரல். இது வந்து காஃபிரூன் மஸ்குலின், இதுவும் மஸ்குலின். சரியானே? ரைட். ஹாதல் பயானும் அப்படி. ரைட். நாங்க இப்ப அடுத்ததுக்கு போவோம். எப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் டீடைல்ஸா பார்ப்போம். இந்த ஹாதல் குர்ஆன்ங்கிறது இது ஃப்ராக்மெண்டா இல்லையா? ஹாதல் குர்ஆன் ஃப்ராக்மெண்ட். ஓகே. அப்ப எப்படி மெச்சாதுன்னு பார்ப்போம். ரஃபா, ஹாதா வந்து ரஃபா இருக்கலாம், நஸ்பா இருக்கலாம், ஜர்ரா இருக்கலாம். இப்போது இது ரஃபா. இது வந்து ப்ராப்பர், ஹாதாவும் ப்ராப்பர். இது வந்து அல் குர்ஆனு சிங்குலர் சிங்குலர், இதுவும் சிங்குலர். இது வந்து ரஃபாவிலேக்கு ரதாகும். இது ஆன், இதுவும் ஆன். சரியானே? மெச்சாதா இல்லையா? அப்பண்டா ரெண்டும் இசும் இஷாராவும் அதுக்கு வார பக்கத்தில் வார இசுமும் முசாரி இலை ரெண்டும் வந்து மெச்சாகின்ற போதுதான் அது ஃப்ராக்மெண்ட் ஆகும். திஸ் புக் சொல்லலாம். ஹாஉலாயில் கௌம். ஹாஉலாய் ப்ராப்பரா இல்லையா?
இதுக்கு அல் சேர்ந்திருக்கு, proper. அல் வந்திருக்கு ப்ராப்பர். இது வந்து ஜர் ஜர்ரா ரஃபா சொல்லுங்க. நான் சொல்றேன் ஜர்ரன்னு சொல்லுங்க, சரியா போலயா? ரஃபா அது ஏன் மூணுக்கும் ஏதாவது ஒரே இருக்கா? தான் வரும். ரஃபா ஜர் இத பாருங்க, ஜர்ரா இது வைக்கலாம். ரஃபா இருக்கு, இது ரஃபா இருக்கலாம், நசுபா இருக்கலாம், ஜர்ரா இருக்கலாம். ஆனால் இது எப்படி நாங்க கண்டுபிடிக்கணும்? இது ரஃபா இருக்கத்தால இதை நாங்க ரஃபாவாக எடுக்க வேண்டும். கிளியர் தானே? சரி, அப்பண்டா இது வந்து புளூரல் புளூரல். கிளியர்? இது வந்து ப்ராப்பர் ப்ராப்பர். கிளியர்? அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்தது பாப்போம். ஜாலிக்கல் கிதாப். ஜாலிகா என்ன? ப்ராப்பரா இல்லையா? ஃபர்ஸ்டா கிதாபுக்கு அல்ச்சே தெரியும், அதுவும் ப்ராப்பர். இது ரஃபா இருக்கத்தால ஜாலிக ரஃபா நஸ்பு ஜர் எல்லாம் உண்டுதான். இப்ப இது ரஃபா இருக்கத்தால இதையும் நாங்க ரஃபாவாக்கும். இது மஸ்குலின் மஸ்குலின் ப்ராப்பர் ப்ராப்பர் ரஃபா ரஃபா சிங்குலர். விளங்குதானே? அப்படின்னா தட் புக்னு சொல்லுவோம், இதை திஸ் நேஷன். கிளியர்? அல்ஹம்துலில்லாஹ். உலாயிக ருசூல். உலாயிக வந்து புளூரல் தானே. ருசூலு வந்து சொல்லுங்க ஆகும். ருசூலு வந்து என்ன? Plural. plural. புளூரல் தானே. ருசூலு வந்து புரோக்கன் புளூரல், ஆனா மனிதனை குறிக்குது. அத வந்து ட்ரீட்மெண்ட் வந்து மனிதனு சொல்லுங்க, மஸ்குலின்னு சொல்லலாம். ருசூலு வந்து மனிதர்கள் புளூரல்ங்கிறது தானே புளூரலாக சொல்லுங்க. நான் ஹியூமன் இல்ல தானே. சோ அப்பண்டா ருசூலு வந்து ஈவன் தோ புரோக்கன் புளூரல், மனிதர்களை குளிக்கத்தால சோ அது மஸ்குலின் புளூரல். உலாய்க்கும் புளூரல். இது வந்து ப்ராப்பர் 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 புளூரல் புளூரல் மஸ்குலின் மஸ்குலின். வேற என்ன டைப் வந்து இது பாத்து ரஃபா ரஃபா. சரியாது? உலாய்க்க ரஃபா இருக்கலாம், நஸ்பா இருக்கலாம், ஜர்ரா இருக்கலாம். ருசூலு ரஃபா இருக்கத்தால இது தோஸ் ப்ரொஃபஷன் சொல்றோம். டிரான்ஸ்லேஷன். கிளியர்? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது இதை எப்படி நாங்க பார்த்தோம்? ஹானாவை இப்ப நாங்க வந்து ரஃபா ஸ்டேட்டஸ்ல தான் பார்த்தோம். ஜாலிகல் கிதாபுங்கிறது ரெண்டும் ரஃபாவுல வாரதை பார்த்தோம். சரிதானே? இப்ப இது எப்படி ஜார் மஜ்ரூர் ஃப்ராக்மெண்ட் ஆகுது? ஹாதாக்கு முந்தி ஃபீய போட்டா என்ன? ஜர்ராவ். அப்படின்னா ஜார் மஜ்ரூர். ஆனா பாத்தா காஃப்லாம் பாவ் மின் ஃபீ என்ன? இது ஜார். இதுக்கு வர ஹாதா வந்து ரஃபா இருக்கலாம், நஸ்பா இருக்கலாம், ஜர்ரா இருக்கலாம். தற்போது இது வந்து ஜர்ரா ஆகுது பிகாஸ் ஆஃப் ஹர்ஃப் ஆஃப் ஜர் இன் திஸ் என்ற கருத்து. இப்ப பாப்போம். இன்ன ஹாஹுலாய், இன்ன ஹர்ஃப் ஆஃப் நஸ். ஹாஉலாய் பக்கத்துல வருது. இது என்ன வருது? இது வந்து நசுபா இருக்குது. இது ரஃபா இருக்கலாம், நசுபா இருக்கலாம், ஜர்ரா இருக்கலாம். ஆனா ஹாஉலாய் ஹாஉலாய் ஹாஉலாய். சோ நான் இப்ப எப்படி எடுத்துக்கொள்வோம்? ஹர்ஃப் ஆஃப் நஸ்ப் அதோட வாரது என்னது? இது நஸ்ப். சர்டன்லி திஸ். விளங்கிச்சானே? அல்ஹம்துலில்லாஹ். கிளியர் ஆகும். பஅத ذلك இது என்ன? முதாஃப், ஸ்பெஷல் முதாஃப். பஅத ذلك சரியான ஸ்பெஷல் முதாஃப் பார்த்தா இல்ல வருது. பஅத ஸ்பெஷல் முதாஃப் வேர்ட். ذلك வந்து பஅது ذلكன்னு சொன்னா பஅத நஸ்ப், ذلك நஸ்ப்ல எடுக்கணும். ரஃபா நஸ்ப் ஜர்ராங்க பாப்போம். சரியானே? இல்ல பஅத சாரி, இது பஅத வந்து லைட் வந்து, ذلك வந்து நஸ்பா ஜர்ரா ரஃபா சொல்லுங்க. Jar. ஏன் ஜர்? ஸ்பெஷல் முதாஃப் தான். இது வாரது வந்து ஜர்ல வரும். ذلك வந்து இப்ப ரஃபா நஸ்பா ஜர்ரா ஜர். ஏண்டா முதாஃப் வேர்ட் முதாஃப் இலை என்ன வரும்? என்ன வரும்? Jarra வரணும். ஜர்ரா. இன்னும் 10 minutes தான் எங்களுக்கு கிளாஸ் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 10 minutesல ஆட்டோமேட்டிக் கிளாஸ் முடியும். அதே போல எங்களுக்கு கிளாஸ் முடியும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பார்ப்போம். இப்ப நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டுக்கு பாருங்க. இப்ப நாம ஒரு சிங்கிள் வேர்டுகளை தானே நாங்க பார்த்தோம். ஜாலிகல் கிதாப். இப்ப அதோட கிதாபோட ஜாலிகை சேர்த்தோம். இப்ப நாங்க கிதாபுல்லாஹிங்கிறது ஒரு சிங்கிள் வேர்ட். நாம ஒரு முதாஃபிலை வேர்டோட நாங்க எப்படி ரீகன்சைல் பண்ணது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கிதாபுல், இப்ப சிங்கிள் வேர்டு ஹாதல் கிதாபு அப்படிதானே சொன்னோம். அல் கிதாபோட ஹாதாவை சேர்த்து ஹாதாவை சேர்த்து ஃப்ராக்மெண்ட் ஆகுது. கிதாபுல்லாஹிக்கு எப்படி ஹாதாவை தூக்கி போகுது? இன் திஸ் புக் ஆஃப் அல்லாஹ்னு சொல்லணும். இந்த புக் ஆஃப் அல்லாஹ், இந்த புக் ஆஃப் அல்லாஹ். நான் எப்படி சொல்லணும்? இந்த புக் ஆஃப் அல்லாஹ். இல்ல இல்ல, திஸ் இஸ் த புக் ஆஃப் அல்லாஹ், திஸ் புக் ஆஃப் அல்லாஹ். சாரி, திஸ் புக் ஆஃப் அல்லாஹ்னு சொல்லணும். திஸ் புக் தானே இது.
ஹாதல் கிதாப் திஸ். நான் இப்ப சொல்லணும் கிதாபுல்லா என்ன புக் ஆஃப் அல்லாஹ். நான் சொல்லுவேன் திஸ் புக் ஆஃப் அல்லாஹ் நான் சொல்லணும். எப்படி சொல்றேன் பாப்பமா? ரைட். ஹவு டு பாயிண்டிங் அவுட் ஃபிராக்மெண்ட் அந்த முதாஃப் முதாஃப் இலை இதாகும். பைத்துல்லாஹி என்ற என்ன இது? முதாஃப் முதாஃப் இலை இது லைட் அல் இல்ல, சரிதானே? அல்லாஹி ஜர்ரி பைத்துல்லாஹி. ஹாதா போட நடக்கும். This house of Allah. This is house of Allah. It's not a fragment. This. It is a sentence. ஹாதாக பிறகு என்ன வாரது? என்ன அல் இல்லையா? அல் இருந்தா fragment. இது அல் இல்ல தானே? ஆட்டோமேட்டிக்கா என்ன வரணும்? This is the house of Allah. நான் இப்ப fragment ஆகும். நான் சொல்லணும் this பைத் ஆஃப் அல்லாஹ், this house of Allah னு சொல்லணும். அப்ப ஹாதாவை போட்டேன். இப்ப சரி வருதா? இல்ல. இப்ப பாப்போம். அல் பைத் ஆக்குறேன். இது என்ன ஆக்குறேன்? அல் பைத். அல் பைத்துல்லாஹி. இப்ப இது முதாஃப் முதாஃப் இலையா வருமா? இல்ல இல்ல வராது. அப்ப பிள்ளையா வரும். இப்ப ஹாதா போட்டா இது சரி வருமா? ஹாதல் பைத். இது இப்படி சொல்ல முடியாது. would not be correct. பைத்துல்லாஹ், பைத்து முதாஃப் முதாஃப் இலை. பைத்து இது லைட் அரைக்கணும், அல் இடிக்கப்படாது. இப்ப அல்ல போட்டா முதாஃப் முதாஃப் இலை அப்செட் ஆகும். என்ன? இப்ப ஹாதாக்கு அல்ல போட்டா இது சரி வரும். இப்ப எங்க ஹாதாவை போடலாம்? ஒரு ஐடியா ஒன்று சொல்லுங்க. ஹாதாவை எங்க போடலாம்? முன்னுக்கு போடாட்டி என்ன செய்யணும்? திரும்ப முன்னுக்கு போட முடியாது. என்ன செய்யும்? பின்னுக்கு போட்டுடுவோம். பின்னுக்கு போடணும். ஆட்டோமேட்டிக்கா இப்படி வரும் உங்களுக்கு. குர்ஆனில் அல்ஹம்துலில்லாஹ். பைத்துல்லாஹி நிறைய வரும் பாருங்க. சொல்யூஷன் இஸ் இஸ்ம் இஷாராவை பின்னுக்கு போறேன். வளமையா முன்னுக்கு தானே போறேன். திஸ் புக்னு சொல்றேன். நான் பின்னுக்கு போடுகின்ற போதுதான் இது இதாஃபா வரக்கூட பின்னுக்கு போடும். அப்படின்னா என்ன மீனிங்? திஸ் house of Allah. This house of Allah. Solution இதான். கிளியர்? பாப்போமே எப்படி போடுங்க. ஃபி ஆமிஹிம் ஹாதா கொஞ்சம் கஷ்டம். ஃபி ஜார் மஜ்ரூர், ஆமி ஜார். சரியானே? இது முதாஃப் முதாஃப் இலையா இல்லையா? முதாஃப் முதாஃப் இலை. ஹாதா. இப்ப இந்த ஃபீயை வெச்சுக்கொள்ளுங்க, தேவையில்லையா? மறப்பா. ஆமிஹிம் ஹாதா அவன் என்ன சொல்ல? this year of theirs. clear ஆயிது? ஆமி முதாஃப், இது முதாஃப் இலையா இல்லையா? ஹாதல் ஆமி என்று சொல்லணும். சின்னதன் அல் வருகின்ற போது ஹாதாவை போட்ட முன்னுக்கு அல்ல போட்டால் இது முதாஃப் முதாஃபிலே அப்செட் ஆகும். அப்படித்தானே? நான் சொல்றேன் ஹாதாவை பின்னுக்கு போறேன். பின்னுக்கு போடுகின்ற போது இது முதாஃப் முதாஃப் இலைக்கும் போது பின்னுக்கு போடும். அப்ப நான் சொன்னேன் திஸ் இயர் ஆஃப் தேர். இப்ப நானோட ஜார் மஜ்ரூரோட செக்அப் இன் திஸ் இயர் ஆஃப் தேர்ஸ். முழங்கிட்டானே? அவர்களுடைய இந்த அவர்களுடைய வருஷம் என்று சொல்லணும். அவனை ஃபீய முன்னுக்கு செக். ஃபீ ஆமிஹிம் இதுக்கு போடுங்க. ஆதாமரா வச்சுக்கணும். ஃபீ ஆமிஹிம். ஃபீ ஜார் மஜ்ரூர், ஆமி இஸ்ம் தானே, இது ஜர்ல இருக்குது. திருப்ப இது ரெண்டுக்கும் உள்ள உடர்வு இது முதாஃப், இது முதாஃப் இல்லை. சரியானே? அப்படின்னா இது இயர்ஸ் ஆஃப் தேர்ஸ். இன் திஸ் இயர் ஆஃப் இது இன் இயர்ஸ் ஆஃப் தேர்ஸ். இது எப்படி ஃபிராக்மெண்ட் ஆகுது? ஹாதாவை முன்னுக்கு செக். அப்ப நான் இப்படி சொல்லும் இன் திஸ் இயர் ஆஃப் தேர்ஸ். விளங்கிச்சானே? டவுட் இருக்கா? இன்னும் மட்டும் பார்ப்போம் பாருங்க. அப்ப ஹாதாவை இங்க போடேல பின்னுக்கு போறோம். சரிதானே? இன் திஸ் இயர் ஆஃப் தேர்ஸ் அங்க செல்ல வேணும். ஆமிஹிம் இன் திஸ் இயர் ஆஃப் இயர்ஸ். ரெண்டு ஹாதல் ஆமிஹிம் செல்லாது. ஹாமிஹிம் ஹாதா ஃபீய போறோம். சோ இன் திஸ் இயர் ஆஃப் தேர்ஸ் இப்படி வரும் குர்ஆன்ல. பி வரகிகும் ஹாதிஹி. பி வரகி முதாஃப், கும் அட்டாச் ப்ரோனவுன். இது ஜர்ல இருக்கு. இது முதாஃப் முதாஃப் லை. பி வரகிகும் அண்ட் coin of yours சில்வர் கொன்னு. ஹாதிஹி என்ற பி பி பா பா அடுத்து வருதானே? ஓகே, இது ஜார் மஜ்ரூரா. வரகி மீன்ஸ் முதாஃப், கும் முதாஃப் இலை. சரியானே?
இதோட வரைக்கும்டா சில்வர் காயின் ஆஃப் யோர்ஸ். நான் பிய போட்டா பா போட்டா இது ஜர்ல இருக்குதானே இப்ப லைட் நோ ஆல் இது வந்து முதாஃபிலை. அப்படின்னா இது பி பாவ போடக்குள்ள இது ஜர் வருகுது. இப்ப பாவுக்கும் இதுக்கும் இடையில இந்த இசுக்கும் இடையில இது பா ஹர்ஃப் ஆஃப் ஜர் இது இசு ஜர்ல இருக்குது. இப்ப இது வந்து முதாஃபிலை, இது வந்து நோ அல் என்ன லைட், இது வந்து அட்டாச் பண்ணணும் முதாஃபிலை. சோ இது எப்படி இன் திஸ் காயின் ஆஃப் வாய்ஸ். அப்ப ஹாதி எங்க போறேன் பின்னுக்கு போறேன். முன்னுக்கு போட்டா என்ன அல்ல போடும் வரும்போது அப்செட் ஆகும். சரியானே ஹாதி ஹில் வாரக்கைக்கும் என்று சொல்ல முடியாது. அப்படின்னா அல் இல்லாம பின்னுக்கு போறோம். சோ வித் திஸ் பி வாரக்கைக்கும் ஹாதிஹி வித் திஸ் சில்வர் காயின் ஆஃப் விளங்கிச்சானே. இது எப்படி சொல்றங்கிறது ஆனா இங்க அல்ல போடல, அல்ல பின்னுக்கு போறேன். ஆனா முன்னுக்கு செல்லும் போது அல் வர வேணும். இப்ப அடுத்தது லிகா லிகா யௌமிக்கும் ஹாதா. லிகாண்டா மீட்டிங் பண்றது. இது வந்து லைட், யௌமி ஜர். என்ன கிளியரா இது? இது ஜர். திரும்ப இது ஜர் இலைக்கு நோ அல், இதுக்கும் அட்டாச் பண்ணணும், இதுக்கும் இதுக்கும் போடாது, இதுக்கும் இதுக்கும் தொடர்பிரிக்கி, இதுக்கும் இதுக்கும் தொடர்பு. ரெண்டுக்கும் இடையில என்ன வரும்? ஆஃப் ஆஃப் வருமா இல்லையா? இது முதாஃப், இது முதாஃபிலை, இது முதாஃப், இது முதாஃபிலை. சரியானே? இது ஒரு கனெக்ஷன். ஆனா மீட்டிங் ஆஃப் டே ஆஃப் யோர்ஸ், யுவர் டேஸ். இப்ப ஹாதாவை நான் திஸ் மீட்டிங் ஆஃப் மீட்டிங் டே ஆஃப் யுவர்ஸ் சொல்லணும். ஹாதா எங்க முன்னுக்கு போடலாமா? முன்னுக்கு போட்டா அல் வரணும். என்ன பின்னுக்கு போட்டா தான் இது வந்து திஸ் இயர்ஸ் போடணும். விளங்கலாம்? அல்ஹம்துலில்லாஹ். இப்படித்தான் ஒரு வந்து முதாஃப் முதாஃபிலை, அதாவது இதாஃபா வேர்டோட ஆதாவை போடும்போது முன்னுக்கு போட இயலாது, பின்னுக்கு போடணும். ஆனா இதுல ஒன்றுலையும் அல்ல சேர்க்கறல. கிளியர்? அல்ஹம்துலில்லாஹ். நான் நினைக்கிறேன் இன்னொரு 2-3 மினிட்ஸ்ல கிளாஸ் முடிஞ்சிடும். நீங்க இப்படி பாப்பேர் சில யூஸ் ஆஃப் திஸ் ஒன். அநேகமா 1 or 2 மினிட்ஸ் தான் இருக்கு நினைக்கிறேன். அதோட பயன் பண்ணுவோம். இதை பார்த்து போட்டு மட்டும் பயன் பண்ணுவோம். தில்கல் இப்ப யூஸ் ஆஃப் ஃபெமினைன் வேர்ட்ஸ். தில்க என ஹாதிங்கிறது ஃபெமினைன் வேர்ட் தானே. ஹாதி ஹாதாவன் மஸ்குலின், ஹாதிஹி மீன்ஸ் ஃபெமினைன், தாலிக மீன்ஸ் மஸ்குலின், தில்க மீன் தட் ஃபெமினைன். இது புரோக்கன் ப்ளூரல்ல யூஸ் பண்ணும்போது எப்படி இது சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். தில்கல் ஐயாமு, ஐயாமு வந்து டேஸ் புரோக்கன் ப்ளூரல். இதுக்கு ஹாதாவை சேர்க்கலுமா? இது பெண் தானே. அப்படின்னா தில்கே சேர்க்கணும். அப்படின்னா இது ஐயாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது புளூரல் தானே. ஆனா டிரான்ஸ்லேட் பண்ணு தோஸ் டேஸ் சொல்லணும். தில்க வந்து ஐயாமன் புரோக்கன் ப்ளூரல்ங்கிறது கிராமட்டிக்கலி சிங்குலர் ஃபெமினைன். சோ அதுக்கு ஃபெமினைன் வேர்டை தான் சேர்க்கணும். தாலிக்கே சேர்க்கல, தில்கே சேர்க்கணும். சரிதானே? இப்ப அதோட மேட்ச் பண்ணியாச்சு. தில்கல் ஐயாம் கன்வெர்ட் பண்ணி தோஸ் டேஸ். ஹாதிஹில் அன்ஆமி, அன்ஆம் வந்து என்னது? நான் ஹியூமன் ப்ளூரல். புரோக்கன் ப்ளூரல் வந்து கெட்டில்ஸ், அதாவது அனிமல்ஸ். புரோக்கன் ப்ளூரல். அப்ப இதோட சேர்க்கணும் ஹாதாவை சேர்க்கணுமா? ஹாதிஹியத்தான் சேர்க்கணும். ஹாதிஹி. அப்ப அன்ஆம் புரோக்கன் ப்ளூரல். சோ ஹாதிஹியத்தான் செய்யும். ஹாவுலாய் என்று செல்ல முடியாது. சரிதானே? ஹாதியை செல்லும் போது இது வந்து புளூரலிக்கத்தால எப்படி நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்? தீஸ் கெட்டில்ஸ். தில்கல் அமானியுஹும், அமானி